குட் ஈவினிங். நான் உங்கள் சதீஷ் பேசுகிறேன் சந்தைப்பேச்சுலேருந்து. ஸோ வெரி குட் ஈவினிங். இது நம்ம யூடியூப் சேனல். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேங்க. திரும்பி அதான் சொல்கிறேன், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் 1150 சப்ஸ்கிரைபர்ஸ். ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ வந்து நேற்று நைட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நிஃப்டி அனாலிசிஸ். மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் மொமெண்டம்க்கு ரெடியாக இருக்குன்னு நான் மெயினாக சொல்கிறதுக்கு காரணம் அது வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இன்கேஸ் வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா வந்து ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ. ஸோ லாஸ்ட் வீக் வந்து இதுக்கப்புறம் வந்து நான் அனாலிசிஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கணும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போட முடியல. அதை வச்சு நான் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி குரூப்பில் போட்டிருக்கேன். அதை வச்சு நான் இப்போ வீடியோ வந்து உங்களுக்கு போட போகிறேன். ஸோ மெயினாக வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் திரும்பி நேற்று பேசினதை இப்போ திரும்பி பேச போகிறோம். அதாவது மார்க்கெட் வந்து லாஸ்ட் இயர் வந்து நல்ல மொமெண்டம் இருந்துச்சு, ஏன் இந்த வருஷம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைக் 3.5 months வந்து மார்க்கெட் வாஸ் இன் சைட் வேஸ் மார்க்கெட். ஒரு பெரிய மொமெண்டம்லாம் உங்களுக்கு கொடுக்கவே லாஸ்ட் இயர்லாம். ஸோ சேம் லைக் மார்க்கெட் இப்போயே அப்படி தான் இருக்குது. பெரிய மொமெண்டம் இருக்குது, பட் clearly on bearish side as of now. Nifty has a very good potential to go upside. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான பொட்டன்ஷியல் இருக்குது, மொமெண்டம் உள்ள ஒரு மார்க்கெட் இருக்குது. நீங்கள் ஒரு 2.5 years முன்னாடி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வாஸ் ஸ்ட்ராங் மொமெண்டம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 80 to 100 120 points தான் நிஃப்டி கொடுப்பான். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து சாலிடாக வந்து 150 200 points அசால்ட்டாக கொடுக்குறான் நிஃப்டி வந்து. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்டே பேஷன்ஸ். டெஃபினெட்லி மார்க்கெட் will go up and you can book your profits. Don't sell your stocks in a panic manner. That's what I just want to say. Okay, so இது வந்து ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி குரூப்பில் வந்து 14th May போட்டிருந்தேன், லாஸ்ட் சாட்டர்டே. ஸோ அதை வச்சு நான் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி குரூப்பில் போட்டிருந்தேன். ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் கிளப் இஸ் மை ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி குரூப். ஸோ அதை போட்டிருந்தேன். ஒரு 5-6 ஸ்டாக் போட்டிருக்கேன். அதை வச்சு நம்ம எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஜிண்டால் ஸ்டீல் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா வந்து 453 வந்து க்ளோஸ் இருக்குது. ஸோ இந்த வீக் பார்த்திங்கன்னா 453 மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்க்கலாம் ஜிண்டால் ஸ்டீல் வந்து. ஸோ எஸ்டர்டே க்ளோசிங் வந்து 478, ஆல்மோஸ்ட் லைக் 25 points லாஸ்ட் வீக். க்ளோசிங் லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது நல்லாவே கொடுத்துருக்கான். ஸ்டில் தி மார்க்கெட் இஸ் வெரி குட் பொட்டன்ஷியல். ஆல்மோஸ்ட் பாருங்கள் 487 வரைக்கும் கொடுத்துருக்கான். ஸோ ஸ்டில் தி மார்க்கெட் இஸ் அ வெரி வெரி ஹை பொட்டன்ஷியல் டு கோ அப் சைட். இது 550 500 520 கூட போகலாம். மார்க்கெட் இஸ் வெரி குட் பொட்டன்ஷியல் அன்லெஸ் திஸ் பிரேக்ஸ் ட்ரெண்ட் லைன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுது. இது வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சேனலுக்குள்ளேயே இருந்துச்சு, மறுபடியும் பிரேக் ஆச்சு. பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூஸ் 4.5 weeks வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மொமெண்டம். திரும்பி மார்க்கெட் ஃபால் வந்து டவுன் சைட் ஆனதுக்கப்புறம் திரும்பி இந்த இடத்துல நல்ல சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி அன்லெஸ் இது பிரேக்ஸ் பண்ண வரைக்கும் கண்டிப்பாக இது வந்து நல்ல ஸ்ட்ராங் மொமெண்டம். 500 520 கூட எதிர்பார்க்கலாம் இண்டஸ்ட்ரியில், அந்த ஒரு கேப்பபிலிட்டி உள்ள ஸ்டாக். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல். ஸோ அதிலே நீங்கள் பார்க்கலாம். டாடா ஸ்டீல் வந்து லாஸ்ட் வீக் வந்து 1097 க்ளோஸ் இருக்குது. 1200 இந்த ஸ்டாக் போச்சுங்க. நான் 1189 க்ளோஸ் பண்ணேன், 184 க்ளோஸ் பண்ணேன் லாஸ்ட் வீக் வந்து. இந்த வீக்கில் க்ளோஸ் பண்ணேன். மார்க்கெட்டு பாருங்கள், கிளியர் மார்க்கெட் வாஸ் இன் பொட்டன்ஷியல் 1209 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைக் என்ன சொல்கிறதுனா 120 points கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக் வந்து. மண்டே டியூஸ்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாளில் 100 point கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக் வந்து. ஸோ அந்தளவுக்கு மொமெண்டம் இருந்துச்சு. ஸ்டில் த மார்க்கெட் இஸ் இன் கிளியர் சப்போர்ட் பாக்ஸ்க்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது, கிளியர் சப்போர்ட். ஸோ 1280 300 கூட எதிர்பார்க்கலாம். அன்லெஸ் அகெயின் வி நீட் டு சி தி சப்போர்ட் லெவல் 1080 பிரேக் ஆக வரைக்கும் மார்க்கெட் இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் புல்லிஷ் சைட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லிங்கன் பார்மா 296.50. லிங்கன் பார்மா வந்து ஒரு டீசெண்டான ஒரு மார்க்கெட் கேப் உள்ள ஸ்டாக். இது வந்து அண்டர்ரேட்டட் ஸ்டாக்னு நான் சொல்லுவேன். ஒரு டீசெண்டான மார்க்கெட் கேப் உள்ள ஸ்டாக். 296 எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா ஒரு 315, ஆல்மோஸ்ட் லைக் 19 points 20 points கொடுத்துருக்கான். ஸ்டில் தி மார்க்கெட் மேபி இந்த இடத்துல வச்சுன்னா கரெக்ஷன் வரலாம், வெயிட் பண்ணி வாங்குங்க. ஓகேங்களா? ஸோ சேம் லைக் இந்தியன் பேங்க். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்துலாம். டாடா மோட்டர்ஸ் 404.30. டாடா மோட்டர்ஸ் அகெயின் கிவன் அ வெரி குட் மொமெண்டம். க்ளோசிங் அப்போ கூட 4.5% கொடுத்துருக்கான். ஸோ 427 நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருப்பாருங்க டாடா மோட்டர்ஸ். ஸோ நல்ல ஒரு கொடுத்துருக்கான், 25 points கொடுத்துருக்கான் டாடா மோட்டர்ஸ். தென் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 444 லாஸ்ட் வீக். 444 அகெயின் தி மார்க்கெட் இஸ் இன் வெரி குட் சப்போர்ட். 5464 25 points உங்களுக்கு கொடுத்துருக்கான். நான் ஸ்டேட் பேங்க் பற்றி இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நல்ல ஒரு குட் மொமெண்டம் ரேஞ்ச் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். வாங்கறதுக்கு ஒரு நல்ல ஸ்டாக் டாடா ஸ்டீல், ஸ்டேட் பேங்க்கில் சொல்லியிருப்பேன், டிஎல்எஃப் இன்க்ளூடிங் சொல்லியிருப்பேன். இந்த 2 ஸ்டாக் தான் இந்த வீடியோவில் வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து சாம்பல் ஃபர்டிலைசர் இஸ் நாட் அப் டு தி மார்க். நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, அது வந்து நல்ல மொமெண்டம் கொடுக்கல. தென் இந்தியன் பேங்க் பற்றி நீங்கள் சொல்லலாம். இந்தியன் பேங்க் நல்ல ஒரு மொமெண்ட்டு கொடுத்துச்சு இந்தியன் பேங்க் வந்து. ஸோ 145 லாஸ்ட் வீக் க்ளோசிங், 157 ஒரு 12 points கொடுத்துருக்கு. நல்ல ஒரு மொமெண்டம் தான். இந்த வீக்கே 8% கொடுத்துருக்கு, ரொம்ப நல்ல மொமெண்டம். ஸோ ஸ்டே டியூன்ட் சந்தை பேஜ். இதை ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நன்றி.